த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். ரொம்பவும் வேதனை அளிக்கக்கூடிய தகவல் தான் இப்போ வந்திருக்கு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகள் நடத்திய கோழைத்தனமான தாக்குதல்ல 25க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவல் தான் அது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய பகல்கம் அப்படின்ற இடம் ரொம்பவும் ஃபேமஸான சுற்றுலாத்தலம். இதமான ஒரு கால சூழல் நிலவும் அப்படின்றதுனால இந்த இடத்துக்கு அதிக அளவில் மக்கள் வருவாங்க. அதிலும் குறிப்பா தென்னிந்தியாவில இருந்து நிறைய பேர் இந்த இடத்துக்கு சுற்றுலா பயணிகளா போவாங்க. இப்படி அந்த பகல்கம் பகுதிக்கு 22/4/2025 அன்னைக்கு சுற்றுலா பயணிகள் நூற்றுக்கணக்கானவங்க போயிருக்கிறாங்க. அதுல ஒரு பெரிய பார்க் மாதிரி இருந்த இடத்துல சேர் எல்லாம் போட்டு அவங்க உட்கார்ந்து பேசி மகிழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. குழந்தைகள்லாம் ஒரு பக்கம் விளையாண்டுட்டு இருந்திருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கிறது, சாப்பிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு 2-2:30 மணி அளவுல அந்த பகுதிக்கு ராணுவ வீரர்கள் மாதிரியே, அதாவது இந்திய ராணுவ வீரர்கள் மாதிரியே சீருடை அணிஞ்சுக்கிட்டு, டிஷர்ட் அணிஞ்சுக்கிட்டு ஒரு 4-5 பேர் அந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. அவங்க கைகள்ல துப்பாக்கி இருந்துக்கு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல பல இடங்கள்ல இப்படி ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருப்பாங்க அப்படின்றதுனால அதை யாரும் அவங்க பெரிய அளவுல கண்டுக்கல. அங்கிருந்து வந்த அந்த 4-5 பேர் அங்க இருக்கக்கூடியவங்க கிட்ட நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்றத அவங்களோட பெயர்களை வச்சு உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா துப்பாக்கியால சுட்டிருக்கிறாங்க. இதுல குழந்தைகள், பெண்களை மட்டும் விட்டுட்டு இப்படியா தனியா கொண்டு வந்து நிக்க வச்சு கேள்விகள் கேட்டு சுட்டு கொண்டிருக்கிறாங்க. அதை விட ரொம்ப மோசமான விஷயம், நமக்கு அங்க இருக்கக்கூடியவங்க, அதாவது பாதிக்கப்பட்ட உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தார் சொல்லக்கூடிய விஷயம், இஸ்லாமியர்கள் தானா இல்ல இந்துக்கள் தானா அப்படின்ற மாதிரியான தகவலை உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்களோட உள்ளாடைகளை களைந்து அந்த தகவலை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா சுட்டு கொண்டிருக்கிறாங்க. இவங்க முஸ்லீம் இல்லை, அதனால சுட்டு கொள்ளுங்க அப்படின்னு அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் ஷவுட் பண்ணியிருக்கிறான். அது மட்டும் இல்லாம இதை பார்த்து கதர்ன அவங்களுடைய உயிரிழந்தவங்களுடைய மனைவி வந்து என்னையும் சேர்த்து சுட்டு கொன்றுங்க அப்படின்னு கேட்ட பொழுது, இந்த செய்தியை உங்க பிரதமர்கிட்ட போய் சொல்லுங்க, உங்க மோடி கிட்ட போய் சொல்லுங்க நாங்க பண்ண விஷயங்களை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருக்கிறாங்க. முதல்ல இது ஒரு சாதாரண தாக்குதல் அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 24க்கும் அதிகமானவங்க உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற ரொம்ப அதிர்ச்சியான தகவல் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு. இன்னும் அந்த பலி எண்ணிக்கை அதிகமாகுமோ அப்படின்னு அஞ்சக்கூடிய நிலை தான் இருக்கு. பலி எண்ணிக்கை சம்பந்தமான அதிகாரப்பூர்வ தகவலை இன்னும் அரசு கொடுக்காம இருந்தாலும் கூட அங்க நிலவக்கூடிய சூழல் ரொம்பவும் பதற்றமானதா மாறி இருக்கு. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல கோடை விடுமுறை நிறைய மாநிலங்கள்ல இருக்கு அப்படின்றதுனால குழந்தைகளோட ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு வர்றதுக்காக நிறைய பேர் சுற்றுலா தலங்களுக்கு வர்றதுக்காக புக் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களும் அச்சத்துல இருக்கிறாங்க. இனி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சுற்றுலாவுக்கு பொதுமக்கள் போறது அப்படின்றதே பெரும் கேள்விக்குறியான விஷயமா மாறி இருக்கு. இப்படி கோழைத்தனமா நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் அப்படின்றது பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா பிரதமர் நரேந்திர மோடி இந்த இந்த சம்பவத்துல தொடர்புடைய யாரையும் நான் விட்டுவிட மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியா ஸ்ரீநகருக்கு போய் அங்க இப்போ அடுத்ததா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இது முழுக்க முழுக்க அப்பட்டமான கோழைத்தனமான விஷயம் அப்படின்ற தனது கண்டனங்களையும் பதிவு செஞ்சிருக்காரு. தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்ல இந்த தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய யாரையும் விட்டுவிடக்கூடாது, மத்திய அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஒமர் அப்துல்லா மத்திய அரசுக்கு இந்த விவகாரத்தில் அனைத்து உதவிகளையும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதை விட மிக முக்கியமான விஷயம், ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பாரமுல்லா மாதிரியான பல முக்கியமான இடங்கள்ல உள்ளூர் மக்கள் தீவிரவாதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சு மெழுகுவத்தி ஏந்தி அவங்க அமைதியான வழியில போராட்டங்களா தொடங்கி இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஒற்றுமையா இருக்கிறது ரொம்பவும் அவசியமா இருக்குது. யார் மேல தப்பு, யார் மேல சரி அப்படின்ற மாதிரியான பிளேம் கேம்ஸ்களை யாரும் செய்யாம இதுல தொடர்புடைய ஒவ்வொருத்தரையும் இந்தியா முன்னாடி கொண்டு வந்து, இந்தியர்களுடைய சட்டத்தின் முன்னாடி கொண்டு வந்து நியாயம் கிடைக்க செய்யணும் அப்படின்றதுதான் இந்த நேரத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அதே நேரத்துல உயிரிழந்த குடும்பத்தாருக்கு நம்ம சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம். அவங்களுக்கு வருங்காலத்துல நீதி நிலைநாட்டப்படும் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.